சமூக வலைதளங்கள்ல குழந்தைகளை திட்டமிட்டு அடிமையாக்கின வழக்குல 20 வயது இளம்பெண் காலே கிட்ட தோத்து போன மெட்டா அதிபர் மார்க் ஜக்கர்பர்க் இப்ப தன்னோட ஆத்திரத்தையோ இல்லன்னா நஷ்டத்தையோ ஈடுகட்ட ஊழியர்கள் மேல கைய வச்சிருக்காரு. நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்ட சில நாட்கள்லயே மெட்டா நிறுவனத்தில இருந்து கிட்டத்தட்ட 15,000 ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப மார்க் ஜக்கர்பர்க் முடிவு செஞ்சிருக்காரு. முதல் கட்டமா 700 ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. யார் இந்த 700 பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க யாரும் சாதாரணமானவங்க கிடையாது. இவங்க மெட்டா நிறுவனத்தோட ட்ரஸ்ட் அண்ட் சேஃப்டி, கண்டென்ட் மாடரேஷன் அப்படின்னு 2 பிரிவுகள்ல வேலை செஞ்ச ரொம்ப முக்கியமான நிபுணர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக்ல வரக்கூடிய தவறான வீடியோக்கள், குழந்தைகளுக்கு எதிரான பதிவுகள், அப்புறம் வன்முறையை தூண்டுற விஷயங்கள் இருந்தா அதையெல்லாம் கண்காணித்து நீக்கிறது தான். இதுல ஒரு முரண்பாடை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் குழந்தைகளை பாதுகாக்க தவறிட்டீங்க அப்படின்னு கோர்ட் அபராதம் போடுது. ஆனா அதே குழந்தைகளை பாதுகாக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த 700 நிபுணர்களை மார்க் வீட்டுக்கு அனுப்பி இருக்காரு. இதுதான் இப்ப பெரிய சர்ச்சையாகி இருக்கு. மார்க் ஜக்கர்பர்க் இதுக்கு கொடுக்கிற விளக்கம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதர்களை விட AI சிறப்பா வேலை செய்யுதுன்னு சொல்றாரு. அதாவது முன்னாடி 700 மனிதர்கள் உட்கார்ந்து எந்த வீடியோ நல்லது எது கெட்டதுன்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வேலையை செய்ய லாமா 4 போன்ற சக்தி வாய்ந்த AI மாடல்களை மெட்டா அறிமுகப்படுத்தி இருக்கு. மனுஷங்க தூங்குவாங்க, அவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கும். ஆனா AI 24 மணி நேரமும் வேலை பார்க்கும், சம்பளம் கேட்காது அப்படிங்கிறது தான் மார்க்கோட லாஜிக். கோர்ட்ல அடி வாங்கின அந்த 50 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஈடுகட்ட இந்த 700 பேரோட சம்பளத்தை மிச்சப்படுத்தணும்னு மார்க் பிளான் பண்ணிட்டாரு. யோசிச்சு பாருங்க, பாதுகாப்புக்காக இருந்த மனுஷங்களை நீக்கிட்டு ஒரு மெஷின் கிட்ட நம்ம குழந்தைகளோட பாதுகாப்பை மார்க் ஒப்படைச்சிருக்காரு. இது பாதுகாப்பானதா இல்லன்னா இன்னும் ஆபத்தானதா? அப்புறம் இன்னொரு விஷயம், பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னு நிம்மதியை தேடி சில பேர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. அந்த இளைஞர்கள் திரும்பி வந்து பார்த்தா உங்க வேலையை ஒரு AI ஏஜென்ட் செஞ்சிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிதர்சனமான நிலைமை. அதனால உங்க வேலையை கவனத்தோட செய்யுங்க. இது பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.